والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما. In the name of Allah, the most gracious, the most merciful. All praises to Allah, who has sent upon the servant the book and has not made therein any deviance. He has made it straight, to warn of severe punishment from him, and to give good tidings to the believers who do righteous things, that they will have a good reward, in which they will remain forever. And to warn those who say, Allah has taken a son. They have no knowledge of it, nor have they fathers. Grave is the word that comes out of their mouth. They speak not except a lie. Perhaps you would kill yourself, O Muhammad, in grief over their footsteps for turning away from you, because they believe not in this narration, the Quran. Verily, we have made that which is on earth as an adornment for it, in order that we may test them, mankind, as to which of them are best in deeds. And verily, we shall make all that is on it, the earth, a bad dry soil, without any vegetation, trees, etc. Do you think that the people of the cave and the inscriptions were a wonder among our son? Remember, when the young men fled for refuge from the disbelieving folk to the cave, they said, O Lord, bestow on us mercy from yourself and facilitate for us our affair in the right way. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. மாஷாஅல்லா, இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்வதற்கு அப்சானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவரது கடுமையான தண்டனை பற்றி எச்சரிப்பதற்காகவும் நற்செயல்கள் செய்யும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் நற்கூலி உண்டு. அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என நற்செய்தி கூறுவதற்காகவும் அவனே நேரே இவ்வேதத்தை தன் அடியாருக்கு அருளினான். அதில் எவ்வித கோணலையும் அவன் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் தனக்கு பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவரை எச்சரிப்பதற்காகவே இதை அருளினான். அவர்களுக்கும் அவர்களின் முன்னோருக்கும் இது பற்றி எந்த அறிவும் இல்லை. அவர்களின் வாய்களிலிருந்து வெளிப்படும் வார்த்தையில் இது மிக கடுமையானது. அவர்கள் பொய்யை தவிர எதையும் கூறவில்லை. நபியே, இந்த செய்தி அவர்கள் நம்பாததால் அவர்களின் போக்கின் மீது கவலைப்பட்டு உண்மையை மாய்த்து கொள்வீர் போலும். அவர்களின் நற்செயல் உடையவர் யார் என அவர்களை நாம் சோதிப்பதற்காக இப்பூமிக்கு அதன் மீது உள்ளவற்றை அலங்காரமாக ஆக்கியுள்ளோம். நாம் அதில் உள்ளவற்றை அழித்து தரிசு நிலமாகவும் ஆக்கிவிடுவோம். குகை மற்றும் ஏட்டுக்குரியோர் நமது அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவராக இருந்தனர் என நீ கருதுகிறீரா? அந்த இளைஞர்கள் குகையில் தஞ்சமடைந்த போது, எங்கள் இறைவனே, உன்னிடமிருந்து அருளை எங்களுக்கு தருவாயாக, எங்கள் காரியத்தில் எங்களுக்கு நேர்வழியை எளிதாக்குவாயாக என்று பிரார்த்தித்தனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.